ஹாய் கைஸ், இன்றைக்கி எல்லாத்தையும் டே ஆஃப். சரி, கிரிக்கெட் விளாட்லாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் ஒவ்வொருத்தரையும் எழுப்பி கூட்டிகிட்டு போகிறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு பாருங்கள். இதில் எத்தனை கேரக்டர் இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள். அடுத்தடுத்து போய் ஒன்று ஃபோனு, ஒன்று விளாட போகலான்னொன்னே ஒன்று பாத்ரூமில் போய் உட்காந்துருச்சு, இன்னொன்று கிளம்பலான்ட்டு இங்கேயே உட்காந்துருக்குது. ஸோ இதில் பல கேரக்டர் இருக்குது. இந்த மாதிரி கேரக்டர் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா டேக் பண்ணுங்க பார்க்கலாம். மூர்த்தியண்ணா எங்கண்ணா இருக்கிற? கிளம்பலான்னு சொல்லிட்டு கடைசி வரை உள்ளே உட்காந்து ஃபைனலாக எல்லாத்தையும் ரெடி பண்ணி ஒரு வழியாக கிளம்பிட்டோம். என்றைக்கும் ஆரம்பிக்கிறது தான் ரொம்பவே கஷ்டம். ஸோ ஆரம்பித்தாச்சு. இனிமேல் நம்ம காட்டில் மழை தான். கார்த்தி அண்ணா யாரு? இவரு எங்கள் தம்பி உதயா. ப்ரோ என்னப்பா சொன்ன? கத்துக்கிறதுனால எடுத்துக்கலாம். நீங்க பேசுறது எதுவுமே இந்த ஆடியோல உழுவாது. ஐயா தோர நீ சூடில கைதி ஐயா தோர. எந்த பேட்டு பத்தல பேட்டு சைஸ்னா அதோட தான் இருக்கும். உன் சைஸுக்கெல்லாம் பேட்டு தனியே தர மாட்டாங்க. சரியா சரி ரெடியா? போயிட்டான் அவன். ஸோ ஒரு வழியா குளிர் ரொம்பவே இருக்கு. இருந்தாலும் அதையும் தாண்டி எந்திரிச்சு காலையில் சோறு ஆக்கி சாப்பிட்றதுக்கு 2 மணி ஆயிடுச்சு. இப்போ ஒரு மணி 2:30. ஸோ நேராக கிரவுண்டுக்கு போயிட்டுருக்குறோம். வாங்க கிரவுண்டை பார்க்கலாம். கிரவுண்டெல்லாம் க்ரீன் கலரில் சூப்பராகவே இருக்குது. சும்மா பார்க்கு தான், பார்க்கில் விளாட வந்துட்டோம். சரி பேசுகிறேன். பேட்ஸ்மேன் நம்பர் 1 அங்கே ஃபோன் பேசிகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு தான் இங்கே வந்து முன்னாடி வந்து ஃபோன் பேசிட்டு இருக்கோம். இப்போ என்ன விளாட்லாமா இல்லை அப்படியே உட்காந்து பேசிகிட்டு இருக்கலாமா? அது வீடியோ எடுத்துட்டீங்களா? நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? பொம்பளை சோக்கு கேக்குதா கோபி? பொம்பளை சோக்கு இங்க பாருங்க. இது ரொம்ப தவறான விஷயம். விளையாடலான்னு கூட்டி வந்து பேட் விளையாட சொன்னா வந்து இது எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ரைட் ப்ரோ, ஓகேவா? விளையாடலாமா? வாமாப்பா. காலுக்குலாம் ரொம்ப நாள் விளையாண்டு எனக்கு எப்படி இறங்குறதுன்னு தெரியல. இதான் கிரவுண்டு. பிச்சு எங்க சரியா இருக்குன்னு பாத்துட்டு இருக்காரு. கொண்டு வாங்கடா. கையில ஒண்ணு புடிச்சு அடிக்கணும். என்ன செவருக்கு வலிக்கும். ஏய் வாங்கடா, சாவு அடிக்கிறாங்களே. ஏன்னா நான் வெளியே போயிட போதுண்ணா. அப்புறம் ஐயோ சரி, டீம் பிரிக்கிறதா? இருக்கிறதே ஒரே டீம் தான். இதுல வர டீம் எங்க குடும்பத்தில் எங்கள் தம்பி உதயா தான் ரொம்பவே பண்ணானு. யாரு? டேய் ப்ளீஸ்ரா, ஒரு 2 ரன்னாவது ஆடுறா. அப்பா அவரே அவருக்கு 6 பால் தான். நீ 13 பால் போடுறது. பேசாம உட்கார்றானா? கேட்கவும் மாட்டேங்கிற. போட, எல்லாம் எங்களுக்கு தெரியும். கர்பால் வீடியோ ரிவ்யூ வேணா காட்டுறேன். 6 அடிச்சா அவுட்டு. எல்லா கிரிக்கெட்லயும் ஏமாத்துற மாதிரி ஒரு ஆள் இருப்பாங்க. அதுல நம்பர் 1 இவர் தான். ஓ ஃபைனலாக நம்ம ஊரில் எப்படி பால் அடித்து தொலைவோமோ அதே மாதிரி தான் இந்த ஊர்லேயும் தொலைவிட்டு இருக்கிறோம். இங்கே புல்லும் பச்சை கலரு, பாலும் பச்சை கலரு, எங்கே கிடக்குதுன்னு தெரில. ஸோ கண்ணு மாதிரி தான் நடக்கும்.
டேய் ஏடா அந்த அடிச்சாடா பாத்து. ஏய் இங்க தான் இங்க குத்தற மாதிரி இருந்துப்பா. ஏய் எங்க போறீங்க? யாஸ் அநியாயம் பண்றீங்க வாங்க. இது நான் புடி நான் போறேன். Come with players. Yeah. She would go. Tail going. Ah. It's always a good sign. Okay, okay. Is it boy or girl? Girl. Girl. Ah. ஐயோ நாய் எங்கேயோ விழுந்ததுக்கப்புறம் அது புல்ல படுத்து புரண்டிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எல்லாம் விளையாண்டுட்டு இந்த குளூரில் வீட்டில் கம்முன்னு படுக்காங்க. இதெல்லாம் விருதாரியா டைவாக அடித்தார் யாருங்க நம்ம உதயகுமார். வேறு லெவல் மேட்ச் இன்னைக்கு நல்லா ஃபன்னாக இருந்தது. இவர் மூர்த்தி என்ன மேலே சொன்ன இவர் யார்? என் குடும்பத்துல பெரிய ஆளு இதுதான். பெரிய ஆள் இவர் என் குடும்ப தலைவர். ஏண்டா டேய் என்னடா ஏண்டா கேமராவில் யாரு ஏண்டா கரெக்டாக கேமரா காட்டணும் அசிங்கப்படுத்துற பார்த்தியா? உண்மையா அங்கே உண்மையா யாரு தோத்தாங்க? ஓகே டாட்டா சொல்லிருங்க போலாம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.